அதான் முத்தன் தெரிஞ்சு ரவியும் சுதியும் நக்கலா சிரிக்க, ஆம்லெட் போடுற முட்டைக்கா பயந்தீங்கன்னு அண்ணாமலை விஜயா பார்த்து கேட்க, அந்த செய்வன முட்டையை விட நீ பெரிய கூமுட்டைன்னு கிண்டல் பண்ணிட்டு போறாரு முத்து. விஜயா மனோஜை ஒரு போடு போட்டுட்டு போகுது. அடுத்ததா பூ குடுக்க போற இடத்துல மீனா கிட்ட முருகன் வந்து பேசுறான். உங்களுக்கு நானே ஒரு பேர் வைக்கிறேன்னு வலிச்சுட்டு போறான். உடனே மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணி 2, 3 நாளா ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்ல, முத்து முதலே சொல்லியிருக்கலாம்ல. சரி ஃபர்ஸ்ட்டு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்க. அடுத்த டைம் அவன் வந்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. வீட்ல சுதி ரவிகிட்ட நான் டப்பிங் குடுக்குற ஆக்ட்ரஸ்க்கு பர்த்டே பார்ட்டிக்கு போலான்னு சொல்ல, ஆரம்பத்தில வரலன்னு சொல்லிட்டு, சரி வரேன்னு சொல்றான் ரவி. அந்த நேரம் பார்த்து ஹோட்டல் ஓனர் கால் பண்ணி ஈவினிங் ப்ரோகிராம் சொல்ல, ஒர்க் இருக்கு வர முடியாதுன்னு சொல்ல, இங்க ஒரு சின்ன ஃபைட்டு. ஈவினிங் பார்ட்டிக்கு ஸ்ருதி மட்டும் போறாங்க. அங்க கொஞ்ச நேரத்தில ரவியோட ஹோட்டல் ஓனர் நீத்து வரா. பின்னாடியே ஃபுட்டு கொண்டு வராரு ரவி. இத பார்த்துட்டு ஸ்ருதி ஷாக் ஆகுறா. ஃபங்ஷன்ல சாப்பிடாமலே கிளம்பவும் ரவி சமாதானப்படுத்த, ஸ்ருதி நீ என்ன டெலிவரி பாயா? கிச்சன்ல தானே இருக்கணும். இன்னும் காண்டாயிட்டு போறாங்க. நீட்டு வந்து ஏன் சுத்தி போயிட்டாங்கன்னு கேட்க, ஒர்க் இருக்குன்னு சொல்றாரு ரவி. போற போக்க பார்த்தா பாக்கியலட்சுமி செகண்ட் ஸ்டோரியா இங்க ஓட்டுவாங்க போல. அடுத்ததா பார்வதி வீட்டுக்கு பூ குடுக்க வரா மீனா. பார்வதி நலம் விசாரிச்சுட்டு விஜயா என்கிட்ட பேசதே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியே போற போக்குல ரோகிணி குடுத்த 2,00,000 ஸ்டோரிய சொல்ல, மீனா ஷாக்ல நிக்க எபிசோட் எண்டிங். நாளைக்கு மனோஜ் கடையில ஒரு ஆள் கண் திருஷ்டி படம்னு விஜயாவோட மாவு ஃபோட்டோவ விக்க வரான். பஞ்சாயத்து ஸ்டார்ட்டிங் டோய்.